Hello students, friends and family members அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கான அப்ளிகேஷன் ஃபில்அப் வந்து பார்த்தீங்கன்னா வெகு சிறப்பாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்க்கலாம். கடந்த ஆண்டு தோராயமாக 2,80,000 அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க ஓவராலாக. இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அதிக அளவில் அப்ளிகேஷன் போட்டுருக்காங்க. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்க சில மாணவர்கள் பேரண்ட்ஸ் ஆர் டீச்சர்ஸ் வந்து எந்தெந்த இன்ஜினியரிங் காலேஜில் போய் ஜாயின் பண்ணலாம், டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் தமிழ்நாடு என்னென்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதை பற்றி தான் முழுமையாக இந்த வீடியோவில் நான் சொல்லலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம எப்படி டாப் இன்ஜினியரிங் காலேஜை செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வச்சு பார்க்கலாம். அது வந்து நிறையா பாயிண்ட் ஆஃப் விஷயத்தை கன்சிடர் பண்ணணும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளேஸ்மெண்ட் இருக்கா, என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது அந்த காலேஜஸில், அந்த ஸ்டூடெண்ட்க்கு வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த காலேஜ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் கரெக்டாக இருக்கா, அது மாதிரி நிறையா பேராமீட்டர் கன்சிடர் பண்ணி தான் நீங்கள் வந்து டாப் காலேஜஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வகையில் நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் தலை சிறந்த கல்லூரிகள் பற்றி தான் சொல்ல போகிறேன். இது வந்து எதை பேஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக சில பேராமீட்டர் வந்து நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிள் வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க்கை வச்சு நம்ம பார்க்கலாம். அதை தவிர ஒரு ரெப்யூட்டட் இருக்கும், அண்ணா யூனிவர்சிட்டி அது மாதிரி ரெப்யூட்டட் இருக்கும், அது மாதிரி ரெப்யூட்டட், மற்றபடி பிளேஸ்மெண்ட், அது மாதிரி சில விஷயங்களை வச்சு பார்க்கலாம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து NIRF, அதாவது நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்ற ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே இந்தியாவில் இருக்கிற எல்லா காலேஜஸ்க்குமே ரேங்கிங் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வாரியாக தனியாக, என்ஜினியரிங்க்கு தனியாக, மெடிசனுக்கு தனியாக, அது மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் வந்து ரேங்கிங் கொடுப்பாங்க. நாம் அந்த வகையில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு என்ஜினியரிங் காலேஜஸை செலக்ட் பண்ணுவோம். அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜை பார்ப்போம். அதுக்கப்புறமா அண்ணா யூனிவர்சிட்டி கேட்டகரியில், அதாவது TNEA அந்த கேட்டகரியில் வர காலேஜஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் NIRF ரேங்கிங் கீழே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் போனாவே NIRF நான் வந்து நிறைய முறை சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன் டிஃப்ரெண்ட் கேட்டகரிக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் NIRF போட்டால் வந்துடும், நேஷ்னல் இன்ஸ்டியூட் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க், MON கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். இதே கடந்த ஒரு 3 ஆண்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா MHRD, 3 ஆண்டு 4 ஆண்டுக்கு முன்னாடி MHRDன்னு சொல்லுவாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேங்கிங் சொல்லிட்டு போட்டிருக்காங்க டிஃப்ரெண்ட் கேட்டகரியில். நம்ம வந்து டேரெக்டாக என்ஜினியரிங் காலேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். இன்ஜினியரிங் காலேஜ் செலக்ட் பண்ணாவே நம்ம கடந்த ஆண்டு, அதாவது 2023ஆம் ஆண்டு இன்ஜினியரிங்கில் தலை சிறந்த கல்லூரிகள், அதாவது இந்திய லெவலில் கொடுத்துருப்பாங்க. நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தமிழ்நாட்டில் ஃபில்டர் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா நான் சொல்கிறேன். Ctrl F பண்ணி நம்ம தமிழ்நாடுன்னு சர்ச் பண்ணாவே நம்மளுக்கு வந்து காலேஜ் வந்துடும். ஓகேங்களா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரேங்கில் இருக்க காலேஜஸ் வந்து பார்த்தா தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பெருமையாக சொல்லலாம். அந்த காலேஜோட பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ், IIT மெட்ராஸ். இதுக்கு அட்மிஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்டையர்லி டிஃப்ரெண்ட். அது வந்து TNEA மூலிமா நம்ம ஜாயின் பண்ண முடியாது. நீங்கள் அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா IITயில் கிடைக்கணும்னாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா IIT JEE மெயின் அண்ட் அட்வான்ஸ் வந்து கிளியர் பண்ணி, அதுவும் டாப் ரேங்கிங்கில் வந்தால் தான் உங்களுக்கு அந்த சீட் வந்து அந்த காலேஜில் வந்து சீட் கிடைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் காலேஜஸ் வந்து பார்த்தா செகண்ட். ஓகே, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதாவது தமிழ்நாட்டில் என்ஜினியரிங்கில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் வந்து IIT மெட்ராஸ் இருக்குது. அடுத்தபடியாக NIT திருச்சி, அதாவது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. IITக்கு அடுத்தபடியாக இருக்கிற காலேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் காலேஜ்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து திருச்சியில் இருக்கிறதா வந்து செகண்ட் கேட்டகரியில் இருக்குது. இதுக்கு அட்மிஷன் ப்ராசஸ்மே நம்ம TNEA அந்த அட்மிஷன் ப்ராசஸ்மே டிஃப்ரெண்ட். இதுவுமே நீங்கள் IIT JEE எழுதுனா தான் இந்த காலேஜில் வந்து உங்களுக்கு சீட் கிடைக்கும். அது வந்து ஓவராலாக 9வது ரேங்கில் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து 2வது ரேங்காக இருக்குது. ஓகேங்களா, 3வது காலேஜ் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைவேட் இன்ஸ்டியூட், அதாவது வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து டீம்டு யூனிவர்சிட்டி, ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. இந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னாமே தனிப்பட்ட முறையில் வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நடத்தக்கூடிய VITE எக்ஸாம் எழுதியிருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் கிடைக்கும் அந்த காலேஜஸில் ரேங்கிங்கை பொறுத்து. அடுத்தபடி அண்ணா யூனிவர்சிட்டி. ஓகேங்களா,
அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் இருக்குது. இப்போ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெயினான தீமுக்கு வரோம். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி தெளிவாக சொல்லிட்டேன். NIRF கீழே ரேங்கிங் வந்து நம்ம ரேங்கிங் பார்க்கலாம்னு சொல்லிட்டு. அதுவும் TNEA தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் மூலிமா நம்ம ஜாயின் பண்ணக்கூடிய காலேஜஸை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணலாம். அந்த படியில் வந்து பார்த்தீங்கன்னா 13வது ரேங்க், ஓவராலாக இந்தியாவில் 13வது ரேங்க் இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டி. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து TNEAல வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு காலேஜஸ். ஏன்னா ரிமைனிங் எல்லாமே NIT, IIT, VITன்னு இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி. ஓகேங்களா, அடுத்தபடி என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அமிர்தா விஸ்வ வித்யாபீடம், இது வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. இதுவுமே டீம்டு யூனிவர்சிட்டி. ஓகேங்களா, அடுத்தது SRM இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, உங்களுக்கு தெரியும் SRM யூனிவர்சிட்டி, அதுவுமே நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டி கேட்டகரியில் வரும். அடுத்தது சண்முக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரான்னு சொல்லிட்டு தஞ்சாவூரில் இருக்குது. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வரும், தனிப்பட்ட முறையில் யூனிவர்சிட்டி கேட்டகரியில் வரும். அடுத்தது கலைசிலிங்கம் அகாடமி ஆஃப் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன், அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக 36 பிளேஸில் இருக்குது. அதுவுமே நம்ம தனிப்பட்ட முறையில் தான் ஜாயின் பண்ண முடியும், TNEAல வராது. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா காலேஜஸ் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா காலவாக்கம் சென்னையில் இருக்கிற காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது வந்து ஃபுல் ஃபார்ம். அந்த காலேஜோட ஷார்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா SSA இன்ஜினியரிங் காலேஜ். ஓகேங்களா, இப்போ வந்து நான் ஒரு வேர்டு ஓப்பன் பண்ணி நான் எழுதி வச்சுக்கிறேன் TNA கேட்டகரி எது இதெல்லாம் வரேன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி. ஓகேங்களா, அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா SSN காலேஜ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் போயிட்டு பார்க்கலாம் என்ன காலேஜஸ் வருதுன்னு சொல்லிட்டு. இது பொதுவாக TNEA மூலிமா SSN, அதாவது SSNோட ஃபுல் ஃபார்ம் தான் சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட்டு சிவசுப்ரமணிய நாடார் ஆஃப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அடுத்தது வந்து சவிதா, இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனிப்பட்ட முறையில் டீம்டு யூனிவர்சிட்டியாக இருக்குது. நெக்ஸ்ட் 11 சவிதா யூனிவர்சிட்டி. 12 சத்யபாமா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதுவுமே தனிப்பட்ட முறையில் டீம்டு யூனிவர்சிட்டியாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 3வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம TNEA மூலிமா இது வந்து அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போகலாம், கவுன்சிலிங் மூலியம் போடலாம். ஓகேங்களா, இது என்னோட தனிப்பட்ட ரேங்கிங் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து NRF மூலிமா ரேங்கிங் வந்து கேட்டகரைஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது மூலிமா இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே யூனிவர்சிட்டி தான், வேல் டெக்னிக்ஸ் இருக்கிறது 15. ஓகேங்களா, ஸோ ஓவராலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 100 ரேங்கிங்கில் 15 காலேஜஸ் வந்து 15 காலேஜஸ் அண்ட் இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இருந்து வந்திருக்கு. அதனால் வந்து நம்ம வந்து மிகவும் பெருமைப்படக்கூடிய விஷயம் தான். ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை பர்சன்டேஜ் கூட கால்குலேட் பண்ணிடலாம். மொத்தமாக 15 இன்ஸ்டியூட் இருக்குது, டிவைடட் பை 100. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15% வந்து பார்த்தீங்கன்னா அது இன்ஜினியரிங் காலேஜில் நம்ம ஸ்டேட்லேருந்து இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் தான். ஓகே, இப்போ வாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 காலேஜ் செலக்ட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா. அந்த 4 காலேஜை பற்றி நம்ம வந்து முழுமையான ரேங்கிங் போன வருஷம் ரேங்கிங் பற்றி பார்க்கலாம். அது ரேங்கிங் அல்லது கட் ஆஃப் மார்க் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் கட் ஆஃப் மார்க் வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் அந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், இல்லை என்னோட பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணால் நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ. கட் ஆஃப் TN ஆன்லைன் போட்டால் உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க்கும் ரேங்கிங் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலே வந்து பார்த்தீங்கன்னா 4 கேம்பஸஸ் இருக்குது. அது டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம கட் ஆஃப் மார்க் ரேங்கிங். கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வேரி ஆகும். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் சேமாக தான் வரும். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம கட் ஆஃப் மார்க் பார்க்கலாம். அதுக்கப்புறமா அதே காலேஜஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக என்னென்ன ரேங்கிங் வந்து நம்ம லாஸ்ட் இயர் க்ளோசிங் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் கோடு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒன்று தான், உங்களுக்கு சர்ச் பண்ணாவே உங்களுக்கு வந்துடும். இங்கே பாருங்கள் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை CG கேம்பஸ். ஓகேங்களா, அதில் ஃபஸ்ட்டு மொத்தம் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க் உங்களோட கம்யூனிட்டி பேஸ் பண்ணி
என்ன கட் ஆஃப் மார்க் வந்துக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஒன்று ஃபஸ்ட்டு காலேஜஸ். அதே வந்து செகண்ட் கேம்பஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சிஇசி கேம்பஸ், இது வந்து ஏசிடி கேம்பஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு லாஸ்ட் இயர் என்னென்ன கட் ஆஃப் மார்க் வந்திருக்கு ஃபார் டிஃப்ரெண்ட் கேட்டகரிக்கு நீங்கள் பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்தபடியாக 3 இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர்லாம் யார் யார் விருப்பம் இருக்கோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஆனால் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன்ஏ மார்க் கட் ஆஃப் மட்டும் பார்த்தாது, நேஷனல் லெவல் ஆர்கிடெக்சருக்குன்னு எக்ஸாம் இருக்குது, நாட்டான்னு சொல்லிட்டு NATA. அந்த எக்ஸாம் எழுதுனா தான் உங்களுக்கு அந்த காலேஜஸில் சீட் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது 4வது வந்து பார்த்தீங்கன்னாக்கா MIT கேம்பஸ், அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் கேம்பஸில் 4வது வந்து பார்த்தீங்கன்னா MIT குரோம்பேட், மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி குரோம்பேட். இந்த காலேஜில் தான் நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் இந்த காலேஜ் தான் படித்தார். ஸோ இன்னொரு பாயிண்ட் இங்கே அடிஷ்னலாக சொல்ல விரும்புகிறேன். நானும் என்னோடய மாஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜில் தான் பண்ணேன். சேம் டிபார்ட்மெண்ட் தான், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் உங்களுக்கு ஏரோநாட்டிக்கல் விருப்பம் இருக்கோ நீங்கள் டாப் காலேஜஸாக தமிழ்நாட்டில் கருதப்படக்கூடிய TNEA மூலிமா நம்ம இந்த காலேஜை செலக்ட் பண்ணி படிக்கலாம். ஓகேங்களா? இந்த காலேஜுமே டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது. உங்களோட இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு NIRF ரேங்கிங் மூலிமா வந்து ஃபஸ்ட் அண்ணா யூனிவர்சிட்டி பற்றி நம்ம 4 மெயின் கேம்பஸ் பார்த்தோம். அது வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப். ஸோ சிமிலர்லி லாஸ்ட் இயர் ரேங்கிங் வரனால் கூட நீங்கள் வந்து 2000 ரேங்கிங் போயிட்டு திரும்ப ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக வந்துடும். ஃபஸ்ட் வந்து காலேஜஸ் 1 அதோட ரேங்கிங் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக வரும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கேட்டகரியில் டிபார்ட்மெண்ட்டில் டிஃப்ரெண்ட் கேட்டகரிக்கு என்னென்ன ரேங்கிங்கில் க்ளோஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். OC 2794. அடுத்தது பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 5407, பிசிஎம்மில் 3745, MBCயில் 8728, SCயில் 13686, SCயில் 42751. ஸோ இந்த ரேங்க் வரைக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து சீட் வாங்கியிருக்காங்க மீனிங். ஓகேங்களா? இது மாதிரி உங்களுக்கு ரேங்க் வைஸாக வேணுமா இல்லை கட் ஆஃப் வைஸ் வேணுமா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இங்கே சர்ச் பண்ணி ஈஸியாக பார்த்துக்கலாம். அடுத்த காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா SSN. ஸோ ஃபஸ்ட்டு வந்து SSN காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது? அது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து சர்ச் பண்ணும்போது ஃபஸ்ட் நம்ம ரீசீட் கொடுத்துருவோம். கிளியர் சர்ச் காஞ்சிபுரத்தில் SSN SL ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா? நம்ம டேரெக்டாக இங்கே சர்ச் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம ஃபஸ்ட்டு காலேஜ் கூட சர்ச் பண்ணிக்கலாம். SSN காலேஜ் TN காலேஜ் கூட போட்டால் வந்துடும். கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 1315 இந்த கோடை வச்சு நம்ம ஈஸியாக சர்ச் பண்ணலாம். காலேஜ் கோடு 1315. ஓகேங்களா? ஓகேங்களா? பாருங்கள் கரெக்டாக வந்துச்சு 1315. அதை சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணால் அதோட ரேங்கிங் வந்துடும். ஸோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டு எந்தெந்த ரேங்கிங்கில் க்ளோஸாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வேணாலுமே நீங்கள் வச்சு பார்க்கலாம். இது எல்லாமே பேஸ்ட் ஆன் த NIRF ரேங்கிங். அதுக்கப்புறம் காலேஜஸ் வந்து நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு காலேஜ் கூட கண்டுபிடிச்சிக்கலாம். ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. மெயினாக அந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோவையில் இருந்துச்சு. ஸோ அந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கணும் எந்த இடத்துல இருக்குது. ஏன்னா நிறைய காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நேமில் இருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக காலேஜ் கோட் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அது அட்டானமஸ் தான். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் எக்ஸாமினேஷன் கோடு வந்து இது 7277. ஸோ இங்கே பார்க்கலாம். இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ்
ஓகே 2718 2718 ஓகே 2718 ஓகே 2718 கட்டண காலேஜ் தான், அட்டானமஸ் காலேஜ். ஓகேங்க, அதை சர்ச் பண்ணும்போது அதோட ரேங்கிங் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் மற்ற க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த 3 காலேஜஸ் நான் எப்படின்னு பார்க்குறதுன்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்களும் பாருங்கள். ஓகேங்களா, அடுத்தபடியாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த காலேஜஸ்க்கு எவ்வளோ கட் ஆஃப் வந்துருக்குன்னு சொல்லிட்டுமே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்ஜினியரிங் பற்றி எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க. நன்றி, வணக்கம்.